வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். பட்டறை பெருமந்தூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் மயான சூறை விழா. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெருமந்தூரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சதுர்யுகத்தில் ஆதி, கிரேதாயுகத்தில் முன்னர் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும் பொருட்டும், கலியுக மாந்தர்களுக்கு அருள்பாலிக்கும் பொருட்டும் அன்னை பராசக்தி அங்காள அம்மனாக அவதரித்தாள். இதையடுத்து பட்டறை பெரும்புதூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு திங்கட்கிழமை இரவு மகா சிவராத்திரி அபிஷேகமும் கரக உற்சவமும் நடைபெற்றது. அமாவாசையை ஒட்டி உற்சவர் அங்காளம்மன் சிங்க வாகனத்தில் சிவப்பு பட்டு உடுத்தி 64 கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தியவாறு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா வந்தார். இளைஞர்கள் காளி, குழந்தைகள் குரத்தி வேடம் அணிந்து நடனமாடினர். கிரேன்களில், டிராக்டர்களில் 10 அடிக்கு மேல் வேல் பூட்டியவாறு தொங்கிய இளைஞர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் வருகை தந்து மயானத்தில் வந்து நிறைவு பெற்றது. மயானத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய மண் சிலை மீது பக்தர்கள் முண்டியடித்து தோண்டி எலுமிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டனர். பலர் அந்த மண்ணை பையில் வாரி போட்டு கொண்டனர். இந்த விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா, பாஸ்கர் உள்பட ஏராளமான விஐபிக்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பர்வதராஜா குலத்தினர் மற்றும் தர்மகர்த்தா லோகநாத நாட்டார், ஆலய பூசாரிகள் மாணிக்க நாட்டார், தேவராஜ் நாட்டார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.